ஒரு குயிக் கந்தரப்பம். யாரோடப்பா? ஏதாவது ஒம்பிடுத்துறதுன்னு இல்ல என்னமோ சொன்னீங்க, நிஜமா புரியலமா? பேர் கந்தரப்பம். அப்படின்னா அது ஒரு செட்டிநாடு ஃபேமஸ் ஒரு ஸ்வீட். நல்ல வேலை மிளகு போட்டிருக்கேன். போடுங்க சாமி, உங்களுக்கு இல்லாத ரெசிபியா போடுங்க. ஒரு ஒரு குவிக் கந்தரப்பம். ஓகேவா? வெல்லம் சரியா, அப்புறம் வறுத்த மாவு தான், நார்மலா இடியாப்பம் மாவு, அப்புறம் ஒரு கரண்டி இட்லி மாவு ஊற்றிருக்கேன். நிறைய இல்லை, ஒரே ஒரு கரண்டி மாத்திரம். கொஞ்சமா இட்லி மாவு வீட்டில் அரைக்கணுமா கடையில் வாங்கணுமாமா? வீட்டில் அரைச்ச இட்லி மாவு. அண்டர்லைன் இந்த பாயிண்ட். அரைக்காதவங்க என்ன பண்றது? கடையில் வாங்கிக்கலாம். அந்த மாவில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மாத்திரம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெயை காய வச்சு ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி மோந்து ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பரான கந்தரப்பம் ரெடி. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக